ஹாய் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இது எங்களோட புது யூடியூப் சேனல். எங்களோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே வேணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும். ஆனால் அந்த சிம்டம்ஸ் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 22 நாளில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 நாளில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா உங்களோட ஓவுலேஷன் 14வது நாள் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் இருந்து ஒரு 8 இல்லை 10 நாள்லேயே ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் அது பீரியட் சிம்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துருவீங்க. பீரியட் சிம்டம்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு 3 அல்லது 4 நாள் முன்னாடி தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியில் இருந்தே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது மார்னிங் சிக்னஸ். நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே எப்போயும் இல்லாத மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் ஏந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பாக நிறையா பேருக்கு காமனாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேபிக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட்டில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் இருக்கும், ஒரு சிலருக்கு வலி இருக்கும், ஒரு சிலருக்கு சாஃப்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் பீரியட் டைம்லேயும் வரும். ஆனால் இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேபிக்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு யூரின் வர மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் யூரின் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 1 டைம் உங்களுக்கு யூரின் வர மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 தடவை நீங்கள் யூரின் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பேபிக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த்து சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிலருக்கு எடை அதிகரிச்சுட்டே இருக்கும். திடீர்னு வெயிட் இந்த மந்த் பார்த்திங்கன்னா 2 கிலோ வரைக்கும் கூடியிருப்பீங்க, இல்லை 3 கிலோ வரைக்கும் கூடியிருப்பீங்க. அந்த மாதிரி கூடினாலும் நீங்கள் பேபிக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேபி ஃபார்ம் ஆனதில் இருந்தே வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி வாமிட்டிங் இருந்தாலும் நீங்கள் பேபிக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். 6th சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். நிறையா பேர் நார்மலாக எடுத்துக்கிற ஃபுட்டை விட ஃபுட்டு அதிகமாக எடுத்துப்பீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பேபிக்கு வெயிட் பண்ணலாம். 7th பார்த்திங்கன்னா தலைவலி. நிறையா பேருக்கு தலைவலி பிரச்சனை இருக்கும். இது காமனாக இருக்கும். ஒரு தலைவலி அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஹெவியாக வலிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் நீங்கள் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த டைம் உங்களுக்கு க்யூர் ஆகுற மாதிரி இருக்கும். திரும்பவும் உங்களுக்கு தலைவலி வந்துடும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பேபிக்கு வெயிட் பண்ணலாம். 8th பார்த்திங்கன்னா அடிவயிறு வலி. உங்களுக்கு வலி பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் இருக்கும், விட்டு விட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு லெஃப்ட் ஆர் ரைட் சைடு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அடி வயிறு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேபிக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 9வதாக பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேபிக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். எப்பயும் இல்லாமல் திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேபிக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான சிம்டம்ஸ் என்னென்னா உங்களோட பீரியட் தள்ளி போகிறது. உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேபிக்கு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன 5 நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துடலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 40 நாள் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பீரியட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே 5வது நாள் ஏர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டெஸ்ட் நீங்கள் 5 நாளில் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெக்னென்சி வீடியோவும்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை வந்து கொடுத்துருவோம். இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.